சரிகமபா சீனியர் சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனாலுமே இந்த சீசனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. முக்கியமாக இதில் பாடுற எல்லா குழந்தைகளுமே செம்மையாக பாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் தேவயானியோட பொண்ணு இனியாவுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனியாவோட சாங்ஸையுமே நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வகையில் போன வாரம் டென்ட் கொட்டா அப்படின்ற ரவுண்ட் நடந்துச்சு. அதில் நிறைய சினிமா ஆக்டர்ஸோட கெட்டப்பில் அவங்களோட சாங்ஸ்மே பாடியிருப்பாங்க. அதில் கண்டிப்பாக இனியா தேவயானி நடித்த ஏதாச்சும் படத்துல இருந்து தேவயானியோட கெட்டப் போட்டு அந்த மாதிரி தான் பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இனியா மின்சார கனவுலேருந்து பிரபுதேவாவோட வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் பாடியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எல்லாருமே இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ்மே பாராட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தேவயானி மேமோட கெட்டப் தான் போடுவீங்க, அவங்க படத்தில் வர சாங்ஸ் தான் பாடுவீங்கன்னு பார்த்தா எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு சாங் பாடியிருக்கீங்களே, பட் இருந்தாலுமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இனியாவுக்கு கோல்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே இனியா செம்ம ஹாப்பி மூடில் ஃபன்லாம் பண்ணிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அம்மாவோட பாட்டெலாம் வராது, ஆனால் அம்மா நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு சீனை ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அம்மாவோட வாய்ஸ் மாதிரியே நான் பேசுவேன் அப்படின்னுமே சொல்லியிருப்பாங்க. அது நம்ம கமல்ஹாசன் அவர்களோட பஞ்சதந்திரம் படத்தில் தேவயானி கேமியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சீனை தான் இனியா ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த சீனை ரீமேக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கு அப்படியே தேவயானி அவங்களோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இனியா பேசின விஷயத்தை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டுமே இருக்காங்க. ஏன்னா இனியா பார்க்குறக்கு மட்டும் தேவயானி மாதிரி கிடையாது, அவங்களோட வாய்ஸும் அப்படியே தேவயானி மாதிரி இருக்குது. அந்த சீன் நம்ம பார்க்காம வேறு ஆடியோ மட்டும் கேட்டால் கண்டிப்பாக தேவயானி மேம் தான் பேசினாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லியுமே இனியாவை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இனியாவுக்கு நிறையவே டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்க பெரிய ஹீரோயினாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்லேயுமே அவங்கள அடிச்சுக்கவே முடியல. ஸோ ஒரு வேளை மியூசிக் டைரக்டராக வருவாங்க, இல்லைனா ஹீரோயினாக வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இனியாக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே தேவயானி மேம் இனியா அவங்களோட சொந்த முயற்சியால் வளரணும் அப்படின்றக்காக தான் இந்த ஷோவில் அவங்கள சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே வனிதா தேவயானி இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு தான் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது வனிதாவோட பொண்ணு ஜோவிகா இனியாவை பார்த்து கற்றுக்கணும், ஸோ தேவயானி அவர்கள் அவங்களோட பொண்ணு இனியாவை எப்படி வளர்த்துருக்காங்க அதே மாதிரி ஜோவிகாவும் வளரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி தான் ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. அதுக்குமே வனிதா அவர்கள் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துருப்பாங்க. இந்த நிலை இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வர வர ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்க நேரத்தில் இனியாக்குன்னு சொல்லி தனி ஃபேன் பேஸ் இப்போவே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.